அன்புக்குரிய மாணவர்களே, இன்றைய தினம் தரம் 12 ஊடக கற்கையில் ஊடக விமர்சனத்துடன் தொடர்புடைய அம்சங்கள் இதிலே ஓர் அம்சமான ஊடகம் மற்றும் பல்வேறு கருத்தியல்கள் அல்லது ஊடக விமர்சனம் தொடர்பான கருத்தியல்கள் அல்லது ஊடக திறனாய்வு பயன்படுத்தப்படும் 3 பிரதான கருத்தியல்கள் என்ற அம்சத்தினூடாக உங்களை சந்திக்கின்றேன். இந்த பகுதியிலே மாணவர்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அடிக்கடி வினாக்கள் கேட்பதுண்டு. ஊடக விமர்சனத்தின் போது பயன்படுத்தப்படுகின்ற பிரதான கருத்தியல்கள் அல்லது கண்ணோட்டங்கள் பற்றி விளக்குமாறு பகுதி 2 வினாவில் அடிக்கடி கேட்டு வருவதுண்டு. எனவே அந்த வகையில் இந்த ஊடக திறனாய்வின் போது பயன்படுத்தப்படும் 3 பிரதான கருத்தியல்களை நாங்கள் மிகவும் இலகுவாக விளங்கிக் கொள்கின்ற வகையிலே நடைமுறை உதாரணங்களோடு சேர்த்து நாங்கள் பார்ப்போம். முதலில் மார்க்சிய திறனாய்வு என்ற பகுதி அமைந்திருக்கின்றது. இதிலே 3 விடயங்கள் இருப்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒன்று மார்க்சிய திறனாய்வு, இரண்டாவது உளப்பகுப்பாய்வு திறனாய்வு, மூன்றாவது பெண்ணியம் சார் திறனாய்வு. எனவே இதிலே முதலாவதாக நாங்கள் மார்க்சிய திறனாய்வு பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதாவது மார்க்சிய கொள்கையின் அடிப்படையில் ஊடக விமர்சனத்தை எவ்வாறு முன்வைக்கிறார்கள், ஊடக படைப்புகள் தொடர்பாக மார்க்சிய சிந்தனை உள்ளவர்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள், அவர்களுடைய கண்ணோட்டத்தில் எவ்வாறு ஊடக விமர்சனத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்பதுதான் இந்த பகுதியில் நாங்கள் சுருக்கமாக முன்வைக்க இருக்கின்றோம். இது மிக நீண்ட நெடிய ஒரு பகுதி என்றாலும் உங்களுடைய பாடத்திட்டத்துக்கு உட்பட்ட வகையில் ஒரு மேலோட்டமான விளக்கம் உங்களுக்கு போதுமானது. அன்புக்குரிய மாணவர்களே, மார்க்சிய திறனாய்வு என்று சொல்கின்ற நேரம் கார்ல் மார்க்ஸ், இந்த படத்திலே நீங்கள் அவதானிப்பது போல் கார்ல் மார்க்ஸ் தான் அந்த சிந்தனையை முன்வைத்தவர். எனவே அவரினூடாக தோற்றம் பெற்றது தான் இந்த சிந்தனை என்று நாங்கள் சொல்லலாம், மார்க்சிசம் என்று நாங்கள் சொல்கிறோம். மார்க்சிசம் என்று சொல்வது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதனை நாங்கள் கம்யூனிசம் என்றும் சொல்லலாம், சம உடைமை கொள்கை என்றும் ஓரளவு நாங்கள் அறிமுகப்படுத்த முடியும். எனவே இந்த மார்க்சிய சிந்தனை அல்லது இந்த கம்யூனிச சிந்தனையின் அடிப்படையில் இந்த கண்ணோட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களே, நீங்கள் இன்னொன்று இவ்விடத்தில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மார்க்சிய சிந்தனை என்பது முதலாளித்துவ சிந்தனைக்கு எதிரானது. முதலாளித்துவ சிந்தனை என்பது பொருளீட்டல், பணம் சம்பாதிப்பதில் எல்லையற்ற சுதந்திரத்தை கொடுப்பதுதான் பிரதானமாக நாங்கள் முதலாளித்துவ சிந்தனையில் பார்க்கின்றோம். ஆனால் கம்யூனிச சிந்தனையில் பொருளீட்டல் சம்பந்தமான சுதந்திரம் மட்டுப்படுத்தப்படுகிறது. ஏழை பணக்காரன் என்ற பெரிய ஏற்றத்தாழ்வு குறைக்கப்பட வேண்டும் என்பது இவர்களுடைய முக்கியமான ஒரு கொள்கையாக இருந்திருக்கிறது. எனவே மார்க்சிய சிந்தனை என்பது முதலாளித்துவ கொள்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட ஒரு சிந்தனை என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வகையில் தான் இவர்கள் சொல்கிறார்கள், இன்று ஊடக படைப்புகள் எல்லாமே முதலாளித்துவ சமூகத்தின் தேவைகளை நிறைவேற்றுகின்றன. இன்று ஊடகங்களில் வருகின்ற, நாங்கள் இங்கே படைப்புகள் என்கின்ற போது மாணவர்களே, அது பத்திரிகையில் வருகின்ற கட்டுரைகளாக இருக்கலாம், வானொலியில் வருகின்ற நாடகங்களாக இருக்கலாம், அல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், அல்லது குறிப்பாக தொலைக்காட்சியில் காட்டப்படுகின்ற நாடகங்களாக இருக்கலாம், அல்லது சில போது விவரண நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், திரைப்படங்களாக இருக்கலாம், எனவே அல்லது செய்தி அறிக்கைகளாக கூட இருக்கலாம். எனவே இந்த ஊடக தயாரிப்புகள் அல்லது படைப்புகள் பலபோது முதலாளித்துவ சமூகத்தின் தேவைகள், பணம் படைத்த மேல்மட்டத்துடைய ஆசைகளை நிறைவேற்றுவதாகத்தான் இருக்கின்றது. உதாரணமாக தொலைக்காட்சியில் காட்டப்படுகின்ற உணவு பழக்கங்கள், அவர்கள் அங்கே காட்டப்படுகின்ற ஆடை பழக்கங்கள், ஆடை அணிகலன்கள், அதே போல் அவர்கள் வீடுகளிலே பயன்படுத்துகின்ற பொருட்கள் எல்லாம் பலபோது இந்த முதலாளித்துவ சமூகத்தின் ஒரு உயர்மட்ட சமூகத்தை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. அதிலே அவர்கள் சொல்வது, சாதாரண மக்களுடைய சாதாரண தேவைகளை ஊடகங்கள் பிரதிபலிப்பது குறைவு.
இதனை நாங்கள் ஊடக நிகழ்ச்சிகளிலே தாராளமாக பார்க்கலாம். ஒரு நாடகத்தை நாங்கள் விமர்சனம் செய்கின்ற பொழுது அந்த நாடகம் தற்பொழுது காட்டப்படுகின்ற நாடகங்களில் பலபோது உயர் ரக கார் வண்டிகளில் பயணம் செய்வது போலும், அதேபோல் மிகப்பெரிய ஹோட்டல்களில் அவர்கள் அமர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவது போலும், அதேபோல் அவர்கள் பயன்படுத்துகின்ற வீட்டு பொருட்கள் கூட உயர் ரகமான பொருட்களாக இவ்வாறு காட்சிப்படுத்தி அவற்றை வாங்குவதற்கு தூண்டுவதாகத்தான் இன்றைய ஊடகங்களில் வருகின்ற நிகழ்ச்சிகள் காணப்படுகின்றன என்பது இவர்களுடைய ஆதங்கமாக கவலையாக இருக்கின்றது. இன்று பணம் மற்றும் அதிகாரம் என்பவற்றை கொண்டுதான் ஊடக தயாரிப்புகள் உருவாக்கப்படுகின்றன மற்றும் அது மக்களிடையே பரப்பப்படுகின்றன. எனவே இந்த பணமும் செல்வமும் அதிகாரமும் உள்ளவர்கள் தான் இன்று தீர்மானிக்கிறார்கள் ஊடகத்தில் எது வர வேண்டும் எது வரக்கூடாது என்பது. எந்த ஒரு நாடகத்தையும் அது சிலபோது தரம் குன்றியதாக இருந்தாலும் பணம் படைத்தவர்கள் அல்லது விளம்பர அனுசரணையாளர்கள் ஸ்பான்சர் நினைத்தால் அந்த நாடகத்தை ஊடகங்களில் மக்களுக்கு பார்வையிட வைக்க முடியும். சிலபோது தரமான நாடகங்கள் கூட மக்களுக்கு போய் சேராது, அதனை அனுசரணை செய்வதற்கு யாரும் இல்லாத போது. எனவே மாணவர்களே, இன்று பணம் யாரிடம் இருக்கிறதோ, அதிகாரம் அரசியலோ, இவ்வாறான அதிகாரம் பவர் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் இன்று ஊடக தயாரிப்புகளை உருவாக்குகிறார்கள், இல்லாட்டி அவர்களுக்கு தேவையான ஊடக தயாரிப்புகளை பரப்புகிறார்கள் என்ற சிந்தனை முன்வைக்கப்படுகிறது. உண்மையில் இன்று ஊடகங்களில் காட்டப்படுகின்ற இவ்வாறான நிகழ்ச்சிகள் தயாரிப்புகள் பணக்கார அல்லது அதிகார அந்த மட்டத்தினரதும் சாதாரண மக்களுடைய வாழ்க்கையும் இடையிலான ஏற்றத்தாழ்வை இன்னும் அதிகரிக்கின்றன. மக்களுடைய வாழ்க்கை தரம் இருப்பதை விட இன்னும் கீழ்நிலைக்கு செல்கின்ற அதே வேளை பணம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள், செல்வாக்கு படைத்தவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து செல்கிறது. எனவே இவற்றை காட்சிப்படுத்தி சமூகத்தில் இந்த ஏற்றத்தாழ்வை இன்னும் அதிகரிக்க செய்கின்றார்கள் இந்த ஊடகத்தை வழிநடாத்துகின்ற பணம் அதிகாரம் படைத்தவர்கள் என்று இங்கே விமர்சிக்கப்படுகிறது. எனவே ஊடகங்களை பார்க்கின்ற போதெல்லாம் சாதாரண மக்கள் இது போன்ற ஒரு வாழ்க்கை எமக்கு கிடைக்காதா என்ற ஏக்கம்தான் அதிகரிக்கிறது. எனவே இவ்வாறான அம்சங்களால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றி இந்த மார்க்சிய திறனாய்விலே விமர்சிக்கப்படுகிறது. எனவே இதனை நீங்கள் இவ்வாறு இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து மாணவர்களே, உளப்பகுப்பாய்வு கண்ணோட்டம், உளப்பகுப்பாய்வு திறனாய்வு என்ற அடிப்படையில் இரண்டாவது அம்சத்தை நாங்கள் நோக்குவோம். இது 3 இந்த கண்ணோட்டங்களில் அல்லது கருத்தியல் ஐடியாலஜிஸில் இரண்டாவது விடயம் சைக்காலஜிக்கல் அப்ரோச்ன்னு நாங்கள் சொல்லலாம். உளப்பகுப்பாய்வு சைக்காலஜிக்கல் அனலைசிஸ்ன்னு சொல்லலாம். எனவே இதில் மாணவர்களை நீங்கள் இந்த சொல்லிலே புரிந்து கொண்டிருப்பீர்கள். உளவியல் அடிப்படையில், சைக்காலஜி அடிப்படையில் ஊடகங்களுடைய தயாரிப்புகள், ஊடகங்களில் முன்வைக்கப்படுகின்ற தகவல்கள், ஊடகங்களில் காட்டப்படுகின்ற நாடகங்கள் அல்லது ஏனைய நிகழ்ச்சிகள் அல்லது விளம்பரங்கள் இங்கு ஆராயப்படுகின்றன உளவியல் ரீதியாக. அதாவது எங்களுடைய உள்ளத்தில் எவ்வாறான ஒரு மாற்றத்தை இன்று ஊடக தயாரிப்புகள் ஏற்படுத்துகின்றன என்பது இங்கே ஆராயப்படுகின்றன. உளப்பகுப்பாய்வு சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும், சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்கின்ற அறிஞர் இது நீண்ட ஆய்வுகளை செய்திருக்கின்றார். எனவே அவற்றை அடிப்படையாக கொண்டும் இந்த விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் குழந்தைகள் ஊடகங்களால் அதிகம் குழப்பத்துக்கு உள்ளாகின்றார்கள், உள ரீதியான குழப்பத்துக்கு அவர்கள் ஆளாகின்றார்கள் என்று இங்கே ஆய்வு செய்யப்படுகின்றது. குழந்தைகளுக்கு காட்டப்படுகின்ற கார்ட்டூன்கள் அல்லது சிறுவர் நிகழ்ச்சிகளில் கதாபாத்திரங்கள் கூட அவர்களால் சாதாரண ஒரு நிலையில் செய்ய முடியாத வீர தீர செயல்களைத்தான் காட்டுகிறார்கள். சூப்பர் ஹியூமன் என்ற அடிப்படையில் சாதாரண மக்களால் செய்ய முடியாத ஒன்றை செய்விப்பதாகத்தான் இன்று பல கார்ட்டூன் சித்திரங்கள் அமைந்திருக்கின்றன. எனவே இவற்றை பார்த்து குழந்தைகள் குழப்பத்துக்கு மேல் குழப்பத்துக்கு ஆளாகின்றார்கள். இது உள ரீதியாக அவர்களை பாதிப்படைய செய்கின்றது. எனவே இந்த மாதிரி நீங்கள் நிறைய நிகழ்ச்சிகளை காணலாம். இன்று வருகின்ற கார்ட்டூன் படங்களாக இருக்கலாம், அல்லது இந்த சூப்பர் ஹியூமன் என்று வருகின்ற சூப்பர்மேன் அல்லது பேட்மேன் அல்லது ஸ்பைடர்மேன், இந்த மாதிரியான திரைப்படங்கள் எல்லாமே
பிள்ளைகளிடத்தில் இவ்வாறான குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன. விளம்பரங்களை பொறுத்தவரையில் ஆழ் மனதில் மறைந்திருக்கும் எண்ணங்களை தூண்டி எழுப்பக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கிறது. விளம்பரங்கள் ஒரு மிகுந்த படைப்பாக்கம் மிக்க ஒரு தயாரிப்பு தான் விளம்பரங்கள். எல்லா நாடகம், திரைப்படம் அல்லது கட்டுரைகள் எல்லாவற்றையும் விட விளம்பரங்களுக்கு தனியான ஆக்கர்ஷிக்கின்ற, கவருகின்ற ஒரு சக்தி இருக்கிறது. எனவே இதிலே உள்ள குறியீடுகள், சொல்ல வருகின்ற விடயங்கள், மறைவான உண்மைகளை கண்டறிய முடியும். இந்த விளம்பரங்களிலே நிறைய நுட்பங்கள், குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. அது காட்சி வடிவிலே, ஒளி வடிவிலே என்றெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன. இது சிலபோது பெறுநர்களிடத்தில் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். ஒரு பாச உணர்வை அதிகரிப்பது போல், அல்லது நட்பை விருத்தி செய்வது போல், அல்லது ஒரு துணிச்சலை, ஒரு வாழ்க்கையை முகம் கொடுப்பதற்கான ஒரு துணிச்சலை தருவது போல், இவ்வாறான நல்ல கருத்துள்ள விளம்பரங்களும் கண்டென்ட்ஸுக்கள் உள்ளடக்கத்தை கொண்ட விளம்பரங்களும் இருக்க முடியும். எனவே இது நல்ல ஒரு மாற்றத்தையும் உளவியல் ரீதியாக சில ஊடக தயாரிப்புகளால் வழங்க முடியும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஊடகங்களால் ஏற்படுத்தப்படும் சிந்தனா ரீதியான தாக்கம் பற்றி இந்த பகுப்பாய்வில் விரிவாக ஆராயப்படுகின்றது. எங்களுடைய உள்ளத்தில் எப்படி சிந்தனா ரீதியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது, அது பாசிட்டிவாக நேர்மைய சிந்தனையாக இருக்கலாம் அல்லது எதிர்மறையான சிந்தனையால் இருக்கலாம் என்று ஆராயப்படுகிறது. ஊடக தகவல்கள் பொதுவாக மன அழுத்தத்தை ஏற்படுத்துவது எவ்வாறு என்பதும் இங்கு கண்டறியப்படுகிறது. இதை பற்றி விளக்கப்படுகின்றது. எனவே மன அழுத்தத்தை எவ்வாறு, ஸ்ட்ரெஸ் எப்படி ஏற்படுத்துகிறது? நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல சில விளம்பரங்களை பார்க்கின்ற பொழுது சாதாரண குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் வாங்க முடியாது என்று தெரிந்தும் சிலபோது அதனை வாங்குவதற்கு ஆசைப்படுகின்றது போல, அந்த ஆசைப்பட வைப்பது போல விளம்பரங்கள் அமைந்திருக்கின்றன. எனவே அது தேவையற்ற மன அழுத்தத்தை அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்த முடியும். பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கும் அந்த விளம்பரங்களால் பிள்ளைகள் தூண்டப்படும் போது அதனை வாங்கி கொடுக்க முடியாத மன அழுத்தத்தை கூட ஏற்படுத்த முடியும். எனவே ஒரு அடைய முடியாத ஒரு இலக்கை அடைய தூண்டுவது போல, சாத்தியமில்லாத ஒன்றை காட்டி எம்மை ஏமாற்றுவது போல சிலபோது ஊடக நிகழ்ச்சிகள் அல்லது ஊடக தயாரிப்புகள் அல்லது விளம்பரங்கள் வந்திருக்கின்றன. எனவே இது மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஊடகங்கள் இந்த ஆளுள் ஆளிடை தொடர்புகள் பற்றியும் இங்கு ஆராயப்படுகின்றது. அதாவது ஊடக நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது நாங்கள் எங்களோடு எவ்வாறு தொடர்பாடல் செய்கிறோம், எங்கள் மனசோடு நாங்கள் என்ன பேசிக்கொள்கின்றோம், இதுவும் உள பகுப்பாய்விலே நாங்கள் ஆராய்கின்ற ஒரு விடயம். அதேபோல் எங்களை சுற்றி இருப்பவர்களிடம் நாங்கள் எவ்வாறு இந்த ஊடக படைப்புகளால் நாங்கள் தாக்கமடைந்து அதன் மூலம் எப்படி ஆளிடை தொடர்புகளை ஏற்படுத்துகின்றோம். எனவே சில போது நாங்கள் ஊடக தயாரிப்புகளை, இந்த வன்முறை சார்ந்த தயாரிப்புகளை, திரைப்படங்களை அல்லது நாடகங்களை பார்க்கின்ற பொழுது எங்களை சுற்றி இருக்கிறவர்களோடும் சண்டை பிடிப்பதற்கான, மோதிக்கொள்வதற்கான, முரண்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கும். அதேபோல் ஊடகங்கள் எவ்வாறு கற்பனை மிக்க ஒரு வாழ்க்கையை தூண்டுகிறது பற்றியும் இங்கு ஆராயப்படுகின்றது. எனவே ஊடகங்களில் சில திரைப்படங்கள் இன்று வருகின்றது. திரைப்படங்கள் தயாரிக்கின்ற இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியை கனவு தொழிற்சாலை என்று சொல்வார்கள். எனவே அவர் காட்டப்படுகின்ற நிறைய விடயங்கள் கனவுகள், அடைய முடியாத விடயங்கள், ஒரு ட்ரீம் வேர்ல்டை பற்றித்தான் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே இந்த கற்பனை உலகை அடைய முடியாது என்று தெரிந்தும், யதார்த்தம் இருந்தும் சிலபோது அதனை பார்ப்பவர்கள் அதனை அடைவதற்கு ஆசைப்படுகிறார்கள், யதார்த்தம் இல்லாமல் முயற்சிக்கிறார்கள். எனவே வீண் கற்பனைகளில் பின்னால் சென்று தங்களுடைய எதிர்காலத்தையும் அழித்து கொள்கின்ற நிலை இன்று இளைஞர்களிடம் காணப்படுகின்றது. எனவே நடக்காத, நிஜமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இன்று ஊடக தயாரிப்புகள், குறிப்பாக இன்று வெளிவருகின்ற பல திரைப்படங்கள் அல்லது நாடகங்கள் இளைஞர்களை தூண்டிக் கொண்டிருக்கின்றது. யதார்த்தத்தை விட்டும் கற்பனையான ஒரு உலகிலே சஞ்சரிப்பதற்கு அவர்களை தூண்டிக் கொண்டிருக்கு. இதுவும் அவர்களுடைய உள ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தும். அவர்கள் அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வரும்போது அவர்களுடைய இளமை சில போது பலபோது கழிந்து முடிந்திருக்கும். இன்று ஊடகங்கள் பல நுட்பங்களை உள ரீதியாக தூண்டுவதற்கு பயன்படுத்துகின்றது. பேக்ரவுண்ட் மியூசிக், பின்னணி இசைகள் காட்டுகின்ற இசைகளாக இருக்கலாம், பின்னணி இசைகள்,
சிலரை காட்டும்போது ஹீரோ என்று கதாநாயகர்களை காட்டும்போது அவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த மியூசிக் ஒரு தேவையற்ற ஒரு பிம்பத்தை மக்களிடையே ஏற்படுத்தலாம். அல்லது ஜூம் பண்ணி காட்டுவது, சில விடயங்களை உருப்பெருப்பித்து காட்டும்போது அவற்றிலே பார்ப்பவர்கள் அதிலே மயங்குவதற்கு இவ்வாறான தூண்டப்படுவதற்கு காரணமாக இருக்கலாம். அல்லது கேமரா ஆங்கிள், அதாவது கேமரா கோணங்கள் ஊடாகவும் எங்களுடைய உள்ளத்திலே சில பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும். அல்லது எடிட்டிங் பண்ணுவதனூடாக கடைசியில் காட்சிகளை தொகுப்பாக்கம் செய்வதனூடாக இவ்வாறு பல்வேறு நுட்பங்களின் பயன்படுத்தி எங்களை உளரீதியான ஒரு குழப்பத்துக்கும் இந்த ஊடக செய்திகள் அல்லது தயாரிப்புகள் உட்படுத்த. அடுத்து மாணவர்களே, 3வது அம்சம் பெண்ணியம் சார் திறனாய்வு. 3வது அம்சமாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம். பெண்ணியம் சார் திறனாய்வு என்று சொல்கின்ற பொழுது குறிப்பாக 2 விடயங்களை அவர்கள் இதிலே அவதானிக்கிறார்கள். ஒன்று பெண் உரிமை, அடுத்தது ஆண் பெண் சமத்துவம் அல்லது பால்நிலை அடிப்படையில் ஊடக நிகழ்ச்சிகள் எவ்வாறு இருக்கின்றன, ஊடகங்களுடைய ஆக்கங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை விமர்சனம் செய்வதுதான் பெண்ணியம் சார் திறனாய்வு என்று நாங்கள் சொல்லுவோம். இதை பெண்ணிலை வாதத்தை முன்வைப்பவர்கள் அதிகமாக சொல்வார்கள். பெண்ணிலை வாதம் என்று சொல்லும்போது எக்ஸ்ட்ரீம் ஃபெமினிசம் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண்களுடைய இயல்புக்கு மாற்றமாக அல்லது கடவுள் இறைவன் இந்த உலகத்தில் ஆண் பெண் வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான், அதற்கான பயாலஜிக்கல் ரீசன், இந்த காரணங்கள் எல்லாத்தையும் கடந்து தாண்டோன்றித்தனமாக வாதங்களை முன்வைப்பவர்கள் அல்ல. நியாயமான அடிப்படையில் பெண்களுடைய உரிமைகள் சமத்துவம் தொடர்பாக கருத்துக்களை முன்வைக்கின்றவர்கள் இந்த ஊடக நிகழ்ச்சிகளை எவ்வாறு விமர்சனம் செய்கிறார்கள் என்பது இதிலே ஆராயப்படுகின்றது. ஊடக தகவல்களில் பெண்கள் எவ்வாறெல்லாம் இழிவுபடுத்தப்படுகிறார்கள். சில போது பல கதாபாத்திரங்களில், நான் இங்கே சொல்வது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, அது அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்துவது என்பதால் அடிக்கடி ஞாபகப்படுத்துகின்றேன். ஒரு பத்திரிகையில் வருகின்ற சிறுகதையாக இருக்கலாம், அல்லது வானொலி நாடகமாக இருக்கலாம். எனவே பல வடிவங்களில் ஊடக தயாரிப்புகளில் பெண்கள் எவ்வாறு இழிவுபடுத்தப்படுகிறார்கள். பலபோது அவர்கள் ஒரு பலவீனமானவர்கள் என்பதை அடிக்கடி உறுதிப்படுத்துவது போல், அதாவது அவர்கள் எப்பொழுதும் அடி வாங்குவது போல் அல்லது எப்பொழுதுமே அழுது கொண்டிருக்கின்றது போல், இவ்வாறான பெண்களுடைய பலவீனங்களை என்று அவர்கள் நினைக்கின்றவற்றை மாத்திரம் காட்சிப்படுத்துகின்ற விடயங்கள் உண்மையில் விமர்சிக்கப்படுகின்றன. அதேபோல் ஊடகங்களில் வருகின்ற உன்னதமான கேரக்டர்ஸாக இருக்கின்ற ஒரு தாயா இருக்கலாம், அல்லது மனைவியா இருக்கலாம், அல்லது மகள் போன்றவர்கள் பலபோது ஊடக தயாரிப்புகளில் ஒரு பாலியல் பண்டங்களாகத்தான் சித்தரிக்கப்படுகின்றார்கள். பலபோது அனாவசியமாக அவர்களை ஜூம் பண்ணி அவர்களை காட்டுகின்ற விதம் எல்லாம் அவர்களுடைய இந்த புனிதத்துவத்தை தாண்டி அவர்கள் வேற ஏதோ ஒன்றை காட்ட முனைவது போல் இருக்கின்றது. எனவே இன்று ஊடகங்களுக்கு முன்வைக்கப்படுகின்ற விமர்சனங்களில் இதுவும் ஒன்று. ஒரு தாயை, ஒரு மகளை காட்டுகின்ற கோணத்தில் அல்ல சில போது காட்டுவது. எனவே ஒரு பாலியல் பொருட்களாக காட்டி இந்த நேயர்களை அந்த நாடகத்தை கவருவதற்காக, பார்க்க வைப்பதற்காக இவ்வாறான மோசமான சில உத்திகளையும் கையாளுகிறார்கள் ஊடக தயாரிப்பாளர்கள். அதேபோல் பெண்களுடைய உண்மையான நல்ல போற்றத்தக்க பண்புகள் பல இருந்தும் அவற்றை காட்சிப்படுத்துவது, அவற்றை வெளிக்கொணர்வது ஊடக படைப்புகளில் குறைவாக இருக்கின்றது. பெண்களிடம் இயல்பாக இருக்கின்ற நல்ல பண்புகளாக இருக்கலாம், பொறுமை, சகிப்புத்தன்மை, துணிவு, விவேகம், பல விடயங்களை ஒரே நேரத்தில் அவதானிக்கக்கூடிய ஆற்றல், பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் சாதிக்கக்கூடிய அந்த தன்மை, இந்த மாதிரியான பல்வேறு நல்ல அம்சங்களை காட்டுவதை விட்டுவிட்டு பழி வாங்குவது, சந்தேகப்படுவது, இவ்வாறான மோசமான அல்லது தரம் குறைந்த பண்புகளை மட்டுமே வைத்து கதாபாத்திரங்களை இன்று எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இதுவும் இங்கே விமர்சிக்கப்படுகிறது. அடுத்தது பெண்களுக்கு ஊடகங்களில் இழைக்கப்படுகின்ற அநீதிகள் என்ன என்பதையும் இங்கு விமர்சிக்கிறார்கள். பெண் என்பதற்காக விசேஷமாக இம்சிக்கப்படுகின்றார்களா? ஒரு ஆண் குறை செய்யும் போது விமர்சிக்கின்ற அளவு
தானா பெண் குறை ஒரு தவறு விடும்போது விமர்சிக்கப்படுகின்றாள், அல்லது ஒரு பெண் என்பதற்காக அளவுக்கு அதிகமாக அவர்கள் ஒரு இம்சிக்கப்படுகிறார்களா, விமர்சனத்துக்கு எடுக்கப்படுகிறார்களா என்பதை நாங்கள் பார்க்கலாம். சிலபோது அரசியல் துறையிலே அல்லது ஊடகத்துறையிலே சில பெண்கள் தவறாக சில விடயங்களை செய்கின்ற பொழுது அதனை அளவுக்கு அதிகமாக இம்சிக்கின்ற சில சந்தர்ப்பங்களும் சமூக வலைத்தளங்களில் காண முடியும். அடுத்து, ஊடகங்களில் ஆண் ஆதிக்கம் செயற்படுகின்றதா? இங்கே நாங்கள் சொல்ல வருகிறது மாணவர்களே, பெண் நிறைய ஊடகங்களில் திரைக்கு முன்னால் பெண்கள் இருக்கிறார்கள். நியூஸ் பிரசன்டர்ஸ், செய்தி வாசிப்பவர்களாக, அல்லது பல என்டர்டெயின்மெண்ட் அல்லது பொழுதுபோக்கு அல்லது இன்ஃபோடைன்மெண்ட், கல்வி பொழுதுபோக்கு கலந்த நிகழ்ச்சிகளை பிரசன்டர்ஸாக, ஆங்கராக பலபோது பெண்கள் முன்வந்தாலும் திரைக்கு பின்னால் பல முக்கியமான பதவிகளில் பெண்கள் இருக்கின்றார்களா என்று ஊடக நிறுவனங்களில் என்பது இங்கு விமர்சிக்கப்படுகிறது. ஊடக நிறுவனங்களுடைய பணிப்பாளர்களாக, அந்த பணிப்பாளர் சபையிலே, போர்டிலே, அதே போர்ட் ஆஃப் எடிட்டர்ஸ், ஒரு பத்திரிகையுடைய பிரதான அந்த ஆசிரியர் குழாத்திலே பெண்கள் எந்தளவு இருக்கிறார்கள். அதே போல் முக்கியமாக ஊடகங்களில் முடிவெடுக்கின்ற, தீர்மானம் செய்கின்ற அதிகாரம் மிக்கவர்களாக எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் என்பது இன்று பலபோது கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஊடகங்களுக்கு திரைக்கு முன்னால் பெண்கள் பலபோது காட்சிப்படுத்தப்பட்டாலும் அதுவும் சிலபோது நேயர்களை கவர்வதற்காக முக்கியமான உயர் பதவிகளில், திரைக்கு பின்னால் இருக்கின்ற உயர் பதவிகளில் பெண்கள் போதிய அளவு இடம்பெற்றிருக்கிறார்களா என்பது விமர்சிக்கப்படுகிறது. அதேபோல் பெண்களுடைய பிரச்சினைகள் ஊடகங்களில் எவ்வாறு சித்தரிக்கப்படுகிறது, அது விகாரப்படுத்தப்படுகிறது. விகாரம் என்றால் மாற்றம் செய்யப்படுகிறது. உண்மையான பிரச்சினை இருக்க தேவையற்ற பிரச்சினைகளை பிரச்சினைகளாக ஊடகங்கள் சித்தரிக்கின்றனதா? உதாரணமாக, பெண்கள் பணிபுரிகின்ற பொழுது, வேலைக்கு செல்கின்ற பொழுது, அவர்கள் திருமணம் முடித்தவர்களாக இருந்தால் அந்த குழந்தைகளை பராமரிப்பது, குழந்தை காப்பகத்தில் வைப்பது, இவ்வாறு நிறைய பிரச்சினைகள் இருக்கின்றன இந்த தனி குடும்பங்களாக மாறுகின்ற பொழுது. இதெல்லாம் ஏற்படுகின்ற சமூக பாதிப்புகள் என்ன? இதை இவ்வாறு நிறைய உண்மையான பெண்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள், அதே போல் இந்த சீதன பிரச்சினைகள் இருக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் மது போதைக்கு அடிமையான கணவன்மார்களால் அனுபவிக்கின்ற பிரச்சினைகளாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய உயர்கல்வியை தொடர்வதற்கு இருக்கின்ற தடைகளாக இருக்கலாம். இவ்வாறு உண்மையான பிரச்சினைகள் எங்கோ இருக்க பல ஊடக தயாரிப்புகளில், திரைப்படங்கள், நாடகங்கள், கதைகள் அல்லது விவரணங்கள், இவ்வாறான பல விடயங்களில் பெண்கள் அல்லது விளம்பரங்களில் பெண்களுடைய பிரச்சினை என்று சொல்லப்படுவது பலபோது உண்மையான பிரச்சனையாக இருக்காது. பல விளம்பரங்களில் பார்த்தால் பெண்களுக்கு அவர்களுடைய தோல் நிறம்தான் பிரச்சினை போல் காட்டுகிறார்கள், அல்லது அவர்கள் சமையலறையில் எதிர்நோக்குகின்ற பிரச்சினை தான் பிரச்சினை போல் காட்டுகின்றார்கள். எனவே உண்மையான பிரச்சனையை விட்டுவிட்டு வேற ஏதோ பக்கம் அவர்களை இந்த பிரச்சனையை திசை திருப்பது போல் இன்று ஊடகங்கள் நடந்து கொள்கின்றன. எனவே அன்புக்குரிய மாணவர்களே, இதுவும் இந்த பெண்ணியம் சார் திறனாய்வில் முன்வைக்கின்ற இன்னொரு முக்கியமான அம்சம். எனவே இன்றைய தினம் நாங்கள் ஊடக விமர்சனம் தொடர்பான கருத்தியல்களில் இந்த 3 மார்க்சிய திறனாய்வு மற்றும் உளப்பகுப்பாய்வு, பெண்ணியம் சார் திறனாய்வு போன்ற அம்சங்களை பார்த்தோம். இதனை எளிமையாக விளங்கிக் கொண்டால் பரீட்சையில் இவற்றில் 2 அல்லது 3 விளக்கம் கேட்டு வந்தால் அதனை உங்களுடைய மொழிநடையில் எளிமையாக உதாரணங்களோடு சொல்வதற்கு வசதியாக இருக்கும். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி.